ஹலோ காய்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் தகவல்கள். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்திய வர்சஸ் ஆஸ்திரேலியா 4வது டெஸ்ட் போட்டியில் எம்சிஜியில் அதிரடியான ஒரு வெற்றியை பதிவு செஞ்சிருக்காங்க ஆஸ்திரேலிய அணி. இந்த பாக்ஸிங் டே டெஸ்ட்ல கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு பிறகு வெற்றியை மகுடம் சூடியிருக்காங்க. ஸோ இந்திய அணி என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஸோ எந்த மாதிரியான கேமை விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்றது எல்லாருக்கிடையே மிகப்பெரிய ஒரு கேள்விக்கா பேசக்கூடிய விஷயமா இருக்கு. ஏன்னா ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒஸ்டான ஒரு கேமை பிளே பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ முன்னதான் நியூசிலாந்து சீரீஸை இழந்தோம், இப்போ பிஜிடி டோர்னமெண்ட்டையும் இழக்கிற ஒரு சுச்சுவேஷன்ல இந்திய அணி இருக்கு. ஸோ இன்னும் இருக்கக்கூடிய ஒரு டெஸ்ட் போட்டி சிட்னில நடக்க போகுது. இந்த போட்டியில இந்திய அணி வெற்றி பெற்றால் சமநிலையில் முடியும். ஒருவேளை ஆஸ்திரேலிய அணி வெற்றி பெற்றால் இந்திய அணியின் அந்த உலகக்கோப்பை கனவு முடிவுக்கு வரப்போகுது. ஒருவேளை இந்திய அணி டிரா பண்ற பட்சத்துல அவங்க ஆஸ்திரேலியா கிட்ட ஆஸ்திரேலியா வர்சஸ் ஸ்ரீலங்கா சீரியஸ் யார் வின் பண்றாங்க யார் டிரா பண்றாங்கன்றத பொறுத்தே இந்திய அணி உள்ள போகுமா இல்லையா அப்படின்றது தீர்மானிக்கப்படுகிறது. பட் இருந்தாலுமே இந்திய அணியின் இந்த தோல்விக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம் எதிர்பார்த்த சீனியர் வீரர் எல்லாருமே கைவிட்டுட்டாங்க. அதுதான் முக்கியமான விஷயம். கண்டிப்பா இந்த போட்டியை டிராப் பண்ணிருக்கலாம், கையில் தான் இருந்துச்சு மேட்ச். ஸோ இந்திய பக்கம் வந்துட்டே இருந்துச்சு. கரெக்டா அந்த ரிஷப் பண்ட் அவர்கள் அந்த இடத்துல பண்ண மிஸ்டேக்கு டோட்டலி இந்திய அணியின் தோல்விக்கு ஒரு முக்கிய உதாரணம் ஆயிடுச்சு. அவங்க தான் பிளேயர்ஸ் தான் இப்படி பண்றாங்க அப்படின்னா அம்பையர்ஸும் நமக்கு சரியாவே பண்றாங்க. ஸோ அவுட் இல்லாத எல்லாத்தையுமே அவுட் கொடுத்து டோட்டலி ஆஸ்திரேலியா பக்கம் மேட்சை கொண்டு போயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த போட்டியில இந்த முக்கியமான பாக்ஸிங் டே போட்டியில அம்பையர்ஸ் கரெக்டா பண்ணாதது இந்திய அணிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வியை தேடி கொடுத்திருக்கு. பட் இருந்தாலுமே நாம கரெக்டா ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்திருந்தா இந்திய அணி இந்த அளவுக்கு தோல்வி சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. அதே மாதிரி இந்த இரண்டாவது இன்னிங்ஸ்ல ஆஸ்திரேலிய அணிக்கு கிட்டத்தட்ட கம்மின்ஸுக்கு கேட்ச் விட்டாங்க, லபுச்சேனுக்கு கேட்ச் விட்டாங்க. ஸோ பல கேட்ச், லயனுக்கு கேட்ச் விட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4-5 கேட்ச் விட்டுட்டாங்க. அப்படி அந்த கேட்சை மட்டும் எடுத்திருந்தாங்கன்னா இந்திய அணிக்கு மிகவும் சுலபமான ஒரு ஸ்கோரை தான் டார்கெட்டா ஆஸ்திரேலியா கொடுத்திருப்பாங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 250 தான் கொடுத்திருப்பாங்க. இந்த மிஸ்டேக்ல தான் டோட்டலி இந்திய அணி கிட்ட இருந்து மேட்ச் ஆஸ்திரேலியா கிட்ட போனதுக்கு ஒரு முக்கியமான சான்சஸா இருக்கு. ஆனா ஆஸ்திரேலியா பாத்தீங்கன்னா வந்த ஒரு சான்ஸை கூட விடாம டக்கு டக்கு டக்குன்னு புடிச்சு மேலே ஏறி போனாங்க. அதனாலதான் இந்த வெற்றி அவங்க பக்கம் சாஞ்சதுக்கு ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. கண்டிப்பா இந்திய அணியின் தோல்விக்கு பல ரீசன் இருக்கு. கேப்டன் ரோஹித் சர்மா பர்ஃபார்மன்ஸ் பண்ணல, அவருடைய கேப்டன்சி சரியில்லை. அதே மாதிரி எந்த ஒரு பேட்டருமே பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பாத்தீங்கன்னா நிதிஷ்குமார் ரெட்டியும் வாஷிங்டன் சுந்தரும் அடிச்சதுனால தான் இந்திய அணி அந்த அளவுக்கு ஸ்கோர் எடுத்துட்டு போனதுக்கு ஒரு காரணமா இருந்துச்சு. ஒருவேளை அவங்க கிட்ட இருந்து அந்த பெர்ஃபார்மன்ஸ் வராம இருந்ததா இந்திய அணி முதல் இன்னிங்ஸ்ல தோல்வியை சந்திச்சிருப்பாங்க. அதே மாதிரி ஃபாலோயின் கொடுத்து அங்கேயே முடிச்சிருப்பாங்க. ஸோ பட் இருந்தாலுமே அங்க எல்லாம் தாண்டி அதையும் தாண்டி கடைசி வரைக்கும் எடுத்துட்டு கடைசியில நம்ம கிட்ட இருந்த மேட்சை ஆஸ்திரேலியா கிட்ட நம்ம கொடுத்துதான் மிகப்பெரிய ஒரு தவறு. ஸோ இப்போ 2-1 லீட்ல ஆஸ்திரேலியா இருக்காங்க. அடுத்த மேட்ச் கம்பல்சரியா பாத்தீங்கன்னா அவங்க ஜெயிக்க தான் பார்ப்பாங்க. ஸோ இந்த டெஸ்ட் மேட்சே அவங்க டிரா பண்றதுக்கான ஒரு பிளான்ல தான் இருந்தாங்க. பட் விக்கெட் எல்லாமே நாமளா கொடுத்த விக்கெட் தான். ரிஷப் பண்ட் அவர்கள் சாலிடா ஜெய்சோலா அவங்களும் ஆடிட்டு வந்துட்டு இருந்தாரு. ஸோ அந்த இடத்துல அவங்க அந்த விக்கெட் கொடுக்காம இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா ஆஸ்திரேலியா அணி டிராக்கு தான் போயிருப்பாங்க. பட் அந்த இடத்துல நடந்த மிஸ்டேக் தான் டோட்டலி மேட்ச் நம்ம கைவிட்டு போனதுக்கு ஒரு முக்கியமான ரீசனா இருக்கு. ஸோ ஆஸ்திரேலியா அணி இந்த போட்டியை வின் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்த டெஸ்ட் போட்டியில இந்திய அணி என்ன பண்ண போறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். கண்டிப்பாக பிளேயிங் லெவல்ல பல சேஞ்சஸ் இருக்க போகுது. புதிய பேட்டர்ஸ் எல்லாம் உள்ள வர போறாங்க, டெபியூட்டும் ஆக போறாங்க. ஸோ என்ன நடக்க போகுது, அடுத்த ஸ்கோர்ல எப்படி இருக்க போறாங்க அப்படின்றத அடுத்த அப்டேட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே, பை, see you guys.